அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருந்து தமிழகத்தினுடைய பகுதிகளாக இருந்தாலும் மற்ற இதர ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகள்லையுமே கூட இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை அன்னைக்கு காவல் தெய்வங்கள் அல்லது உக்கிரகமான மாட தேவதைகள்னா சுடலை மாடன், வேம்படி மாடன், தலவாய் மாடன், தூண்டில் மாடன், தூசி மாடன், இப்படி 64 மாட தேவதைகளில் மாட தெய்வங்களுக்கும் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் நம்ம பகுதிகளில் பாபநாசம் மேலே இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் ஆலயங்களில் இப்படி பல கோவிலில் கிடா வெட்டி சாமிக்கு படையல் கொடுத்து கும்பிடக்கூடிய வழக்கமானது இருக்கு. ஒரு பக்கம் முன்னோர்கள் நீத்தார்கடன் சொல்லிட்டு திதி தர்ப்பணங்கள் கொடுத்து விரத அனுஷ்டானம்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கோயிலில் போய் கிடா வெட்டி சாமி கும்பிட்றதுன்னு இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசையில தான் நடக்குது. அப்போ எதை கடைபிடிக்கிறது சரி? அப்போ அன்னைக்கு விரதமா இல்லைன்னா கிடா வெட்டி கும்பிட்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நேயர் ஒரு தெரிஞ்ச நபர் என்கிட்ட கேட்டார். இதை நம்ம ஐயாட்ட விளக்கம் கேட்டுருவோம். ஐயா சிறப்பான விளக்கம் இதில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது என்ன நடந்திருக்குங்கிறத கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வாரமாக அந்த கேள்வியை மனசில் வச்சுருந்தேன். இது அது சரியா எப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது தெய்வங்கள் பல உண்டு. சரி, சைவ தெய்வம், அசைவ தெய்வம் நம்ம சொல்கிறோம். இந்த கிடா வெட்டுறது, பழி கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலக்கடவுளான சிவனுக்கோ பெருமாளுக்கோ கிடையாது. சரி, இவங்க கொடுக்கறது எல்லாமே தேவதைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. தேவதைகள், காவல் தெய்வங்கள், வன தேவதை, காட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்கள், காட்டுக்கூடிய தேவதைகள். தேவதைகளுக்கு பலி கண்டிப்பா கொடுக்கணும். சரி, அந்த தேவதைகளை தான் இவங்க குலதெய்வமா சாஸ்தா ஏப்பா நீங்க சொன்ன மாதிரி பல சாமியில வச்சு கும்பிடுறாங்க. ஆமா, இது எல்லாமே என்னது? தேவதைகள். கடவுள் தான், கடவுளுடைய ஒரு ரூபம். ஆமா, தெய்வாம்சம் பொருந்திய கணங்கள், சிவகணம். அப்ப அந்த சிவகணங்களுக்கு கண்டிப்பா அந்த பலி கொடுத்தே ஆடும். அதுக்கு அது சாஸ்திரத்தையே வச்சிருக்கு. ஆமா, அது கிடா வெட்டி சொல்றாங்கல்ல, பேச்சியம்மனு கிடா வெட்டுறோம், எசிகம்மன் தலவாய்மான்னு கிடா வெட்டுறோம். கண்டிப்பா இருந்து எங்க சங்கிலி பூத்தா சைவம், ஆடு வெட்டுறாங்க, சைவ படையல் போடுவோம். ஆடு வெட்டுறாங்க, கோழி சேவை. ஆடு எங்க இருந்து வந்தது? ஆடு வந்த வரலாறு என்ன? பாரதனுடைய அப்பா தட்சன் யாகம் நடத்துறார். ஆமா, இமயமலையில. அப்ப என்னாச்சு? சிவபெருமான கூப்பிடல, மாப்பிள்ளையா கூப்பிடல. அதனால அந்த அம்பாள் பாரதி இருந்தாலும் பரமசிவன் கோபப்பட்டு வந்துடுறான். ஆமா, சிவனுக்கு கோபம் வந்துடுது. என்ன மரியாதை நிமித்த உலகமே என்னதான் கும்பிடுறது, உலகத்து சிருஷ்டி கர்த்தாவே நான் தான், நீ என்ன அழைக்கல, ஏன் அழைக்கல அப்படின்னு என்ன பண்றாருன்னா, சிவகணத்தினுடைய தேவதைகளை ஏவரார். அந்த தேவதை தட்சன் வளர்த்த யாகத்துல இருந்து ஆடு வருது. சரி, ஆடு வருது, யாகத்துல இருந்து வந்தது. எப்பவுமே யாக தீக்கு எப்பவுமே தீக்கு என்ன பண்ணோம்னா எல்லாமே வாங்கித்தான் பழக்கம், திருப்பி கொடுக்கக்கூடிய பழக்கம். ஆமா, எதையுமே பஸ்மமா எல்லாமே சாம்பலாக்கிருமே. சந்தன கட்டை போட்டாலும் சாம்பல் தான், முருங்கை கட்டையை போட்டாலும் சாம்பல் தானே. ஆனா இது தச்சனுடைய யாகத்துல இருந்து சிவனுடைய கோபத்தால் வந்த வினை பெரிய ஆடு. அஜன்னு பேர். ஆமா, அஜன். ஆமா, அதனால யாருக்கு அஜன்னு பெயர் வச்சுறாங்க. ஆமா, அஜன்னா ஆடு. ஆமா, அதனால உலக எல்லாருக்கும் பயம், தேவர்கள் ரிஷில எல்லாருக்கும் பயம் வந்துடுறது, அங்கங்க ஓடுறாங்க. அதை கட்டுப்படுத்திதான் கொஞ்சம். அப்ப அதனுடைய ஞாபகமாத்தான் இன்னைக்கும் அந்த ஆட்டை தேவதைகளுக்கு பலி கொடுக்குறாங்க. சரி, இப்ப நீங்க அது அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாமா, சாப்பிடலாமான்னு கேட்க. அதனாலதான் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஆட்டுக்கடா வாகனம் ஒண்ணு உண்டு. முருகனுக்கே ஆட்டுக்கடா வாகனம் பார்க்கக்கூடிய ஒரே இடம் திருப்பரங்குன்றம். கண்டிப்பா. ஆடு இதிகாச புராண காலத்து ஒரு விலங்கு. அஜவாகனம் அப்படின்னு இருக்கு. ஆமா, அஜவாகனம். மேஷத்தினுடைய மேஷம். ஆமா, இது ஆனாலதான் கடாயை தான் கொடுப்பாங்க. ஆமா, செவ்வாய் ஆதிக்கம் இல்லையா கிரகங்கள்ல. பெண்ணை கொடுக்க மாட்டாங்க. பெண்ணாடு கிடையாது, ஆண் தான். ஏன் பெண்ணை கொடுக்கல? அது தாய்மை, வம்ச வித்தியானமே. பெண்ணை புள்ள அடிச்சா அப்புறம் எங்க இருந்து குட்டி போடும். அதான், அது தாய்மை உள்ள கொடுக்கற வழக்கம். தாய்மையில அதுக்காக எப்ப இந்த மூலத்தை இதுல இருந்து அழிக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஆடு பலி கொடுக்கலாம், குலதெய்வத்துக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறாங்க.
ஆனா அது அமாவாசை அன்னைக்கு சாப்பிடுறது தப்பு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பகல்ல வந்து தர்ப்பணம் நீத்தார் கடன் தர்ப்பணம் கொடுத்துருவாங்க, திதி கொடுத்துருவாங்க. இரவுல தான் நம்ம எல்லாமே என்ன பண்றோம், கிடா வெட்டி சாமிக்கு தேவதைகளுக்கு திருப்திப்படுத்தி சாமி கும்பிட்றோம், சாமி ஆடுறோம், எல்லாம் குறிக்கும், எல்லாம் பண்றோம். அது வந்து படையல் முழுக்க இரவு போட்டுட்டு மறுநாள் தான் அந்த படையலை பிரிச்சு வச்சு சாப்பிடணும். அப்படிதான் இருந்திருக்கு வழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகல் பொழுது ஃபுல்லாக அமாவாசைக்கு உண்டான நீத்தார் கடனுக்குண்டான விரத சாப்பாடு முறைகளை கடைபிடித்து விட்டு அன்றைய தினமே கனத்த தெய்வங்கள் சிவகணங்களுக்கு அமாவாசை இரவு ரொம்ப பிடித்தமான காலமாக இருக்கிறதுனால 9-10 மணிக்கு மேலே கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு படையல் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த உணவு மறுநாள் கதைக்கு வந்துடுது. பகல் பொழுது கழிஞ்சதுனால நீங்கள் அதிகாலை 3 மணி 4 மணி ஆகும்போது மறுநாள் பொழுது ஆயிடுதுங்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரலாங்கிறது இருந்ததை தான் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு மாற்றி ரெண்டையும் குழப்பியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை ஐயா கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு பெரியவங்க அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்த்தால் அது சிறப்பானதாக இருக்கும். அந்த தேவ கணங்களும் அந்த தெய்வங்களும் அந்த மாடர்ன் தெய்வங்களும் அந்த பேச்சு போன்ற அம்பாலும் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளும் மனதேவதைகளும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறிக்கொண்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.